Question number 1, subdivision 8 பா. Find the rank of the matrix. அப்ப இந்த matrix நேம் எடுத்துக்கோமா. சோ நம்ம நேம் என்ன வச்சுக்கலாம்? A ன்னு வச்சுக்கலாம். சோ இதோட ஆர்டர் நீங்க செக் பண்ணீங்கன்னா 3 row and 4 column இருக்கலாம். 3 cross 4 சொல்லலாம். இதுல மினிமம் நம்பர் யார் இருக்காங்க? 3. அப்ப கண்டிப்பா rank of A ஓட ஆன்சர் வரலாம் less than or equal to 3 வரலாம். சோ பெர்ஃபெக்ட்டா 3 அப்படிங்கிறது தெரியாது. less than or equal to 3. சரியா இல்லையா? நம்ம என்ன பண்ண போறோம்? row reduction method என்ன பண்ண போறோம்? இந்த சம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் A எடுத்துக்கலாம். So A is equal to, so matrix எழுதிக்கலாமா? 1 minus 2 3 4 minus 2 4 minus 1 minus 3 minus 1 2 7 6. Okay தானப்பா? Choosing the leading diagonal. So what is the leading diagonal அப்படின்னா first row ல first element, second row ல second element, third row ல third element. இதுக்கு கீழே உள்ள எல்லா நம்பர்களும் நீங்க வந்து 0 ன்னு மாத்தணும். சரியா? ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் மாற்ற முடியாது. ஒவ்வொரு காலமா நீங்க சேஞ்ச் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட்ல உள்ள இந்த 1 வச்சு இந்த ரெண்டையும் நம்ம 0 மாத்திடுவோமா? சோ அதுக்கான ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஆபரேஷன் எழுத போறோம். row 2 implies, so row 2 இங்க நமக்கு row 1. சரியா? இப்போ நம்பரை மட்டும் மாத்து. இது நல்லா யோசிச்சு நம்பரை மட்டும் மாத்து. 2 வந்து மேல போயிடும். சோ row 1 க்கு போயிடும். சோ 1 வந்து கீழ வந்துரும். அப்ப இங்க சைனை பார்க்கறதுல ரெண்டுமே நமக்கு ஆப்போசிட் சைன் இருக்கிறதுனால நடுவுல பிளஸ் போட்டுக்கோ. சேம் சைன் நடுவுல மைனஸ் வரும். கரெக்ட்தான்ல? இங்க டிஃபரன்ஸ் சைன் நடுவுல விழுந்துரும். பிளஸ் வந்து ஆமா. அடுத்து row 3 implies, இந்த row 3 போடுவீங்க, இங்க நமக்கு row 1 போடுவீங்களா? கரெக்டா போடுறீங்களா இல்லையா? இப்போ நல்ல பாரு நம்பர் சேம் தான். நம்பர் மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஒண்ணு தான். இப்போ சைனை பாரு, மேல வந்து பிளஸ் கீழே வந்து மைனஸ். ரெண்டுமே என்ன செய்யணும்? ஆப்போசிட். நடுவுல போடுங்க சிம்பிளா பிளஸ் போட்டு. இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணா நம்ம ஈஸியா ஆட் பண்ணிடலாமா? இதுக்கு நான் ஆபரேஷன் பார்த்துட்டே வாங்கம்மா. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் row 2 ஒன்னால வைப்பது அப்படியே எழுதிக்கலாமா? பாருங்க. சோ -2, சோ 4 -1 -3. இப்போ row 1 2 ஆல ப்ராடக்ட் பண்ணுமா? சோ 2 ஆல ப்ராடக்ட் பண்ணினா 2 -4 6 8. சோ நடுவுல பிளஸ் இருக்குது. சைன் மாத்த கூடாது. சரியா? டைரக்டா ஆட் பண்ணுமா? சோ டைரக்டா ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0, அடுத்த ஆன்சர் 0, அடுத்த ஆன்சர் நமக்கு 5. சோ அடுத்த ஆன்சர் நமக்கு 5. சரியா? இது யாருடைய ஆன்சர்? row 2 உடைய ஆன்சர். எழுதுவோமா? ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் row 1 பாருங்க. 1 -2 3 4. row 2 உடைய ஆன்சர் பாருங்க. 0 0 5 5. சரியா? இப்போ row 3 டைரக்டா ஆட் பண்ண போறோம். டைரக்ட் சைடுல எழுதி காமிக்கல. வேற எழுதுறானே எழுதி நான் டைரக்டா ஆன்சர் பண்றேன். -1 + 1 கூட்டினா 0, -2 + 2 கூட்டினா 0, 7 3 கூட்டினா 10, 6 4 கூட்டினா 10. முடிஞ்சா? ஓகே தானப்பா? இப்போ அகைன் சூசிங் த லீடிங் diagonal. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட். சோ எல்லாமே 0 மாறிட்டு நம்ம கான்செப்ட் படி யோசிக்கணும். என்ன கான்செப்ட்? ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பருக்கு கீழே எல்லாம் 0 இருக்கா? செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் யாரு? 5 தான் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர், 0 கிடையாது. அப்ப இது கிலோ நம்பர் என்ன கண்டிப்பா வந்து 0ன்னு மாத்தி விட்டுருவோமா? மாத்தினீங்கன்னா இதுக்கான ஆபரேஷன் அடுத்து வரும். அப்படின்னா அப்ப எப்படி ஆபரேஷன் சொல்லுங்க பாப்போம். வாட்ஸ் ஆபரேஷன்? row 3 implies row 3 row 2. ஓகேவா? இப்போ இங்க நல்ல கவனிச்சு இங்க 10 இருக்குது, இங்க 5 இருக்குது. அப்ப இந்த 5 ஏதாவது மல்டிப்ளை பண்ணா 10 வரும். அப்ப இந்த 5ங்கிறது எத்தனை ரோல இருக்குது? செகண்ட். அப்ப செகண்ட் ரோ 2 ஆல பெருக்கினா போதுமா? இப்போ சைனை பாருங்க, ரெண்டுமே சேம் சைன். நடுவுல பண்ணிக்கோ -2. இதுக்கு ஆபரேஷன் எழுதுவாப்பா. row 3 அப்படி வச்சுக்கோமா. row 3 ஓட ஆன்சர் என்னமா? 0 0 10 10. இப்போ row 2 2 ஆல பெருக்கணுமா? 2 ஆல பெருக்குமா? ஆன்சர் 0 0 10 10. சைனை மாத்திடுவாப்பா. நடுவுல மைனஸ் என்னமா இருக்குது? மாத்திடு. மைனஸ் 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 மைனஸ். சோ வாட் இஸ் ஆன்சர்மா? 0 0 0 0. அப்போ ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் row 1 ஓட ஆன்சர் 1 -2 3 4, row 2 0 0 5 5, row 3 0 0 0 0. Choosing the leading diagonal. Check பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட். ஓகே, எலிமெண்ட் 0 மாறிட்டு மறுபடியும் லாஜிக் படி செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் 0 இருக்குது, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் 0 இருக்கு, மூணாவது ரோ கீழ ரோவே கிடையாது. மூணாவது ரோ தான் கடைசி ரோ. எங்க ஃபிக்ஸா இருக்குதா? இல்ல. அப்ப இதை நீ பண்ணிக்கலாமா இல்லையா? இந்த இடத்துல சோ ரேங்க் ஆஃப் A உடைய ஆன்சர் என்ன வரலாம்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரோல நான் ஜீரோ நம்பர் இருக்குது, செகண்ட் ரோல நான் ஜீரோ நம்பர், மூணாவது ரோல நமக்கு என்ன இல்ல?
நான் நான் ஜீரோ நம்பர் இல்ல வாட்ஸ் ரேங்க் 2 வரும். இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர்.